சௌக்கியமா? சொல்லப்போனா நாம எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா, அதில் நாம எங்கே இருக்கோம்னு தான் தெரியல இல்லையா? நிஜமா சொல்லுங்க. காலையில அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூளை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓட ஆரம்பிச்சுருது. கண்ணை திறந்த உடனே, ஐயோ! பால் வந்துருச்சு. இன்னைக்கு டிஃபனுக்கு மாவு இருக்கா? குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் என்ன குடுத்து விடுறது? நேத்து துவைச்ச துணி காய போடணுமே! இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஒரு லீவு நாள் கிடையாது. மத்தவங்களுக்கு லீவ் தான். நமக்கு வேலை இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். சொல்லப்போனா லீவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு மறந்து போச்சு சகி. மற்றவர்கள் விருப்பம், மற்றவர்களை சந்தோஷமா விட்டு ஒவ்வொருவருக்கும் ஓடி ஓடி கடைசியில எனக்கு என்ன பிடிக்கும்? நான் கடைசியா எப்ப நிம்மதியா ஒரு கப் காப்பி குடிச்சேன்? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. நம்மளை நாமே ஒரு மிஷின் மாதிரி மாத்திக்கிட்டோம். ஆனா, ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஒரு வண்டி ஓடணும்னா அது பெட்ரோல் இருக்கணும். அதுக்கு அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நாமளும். நம்ம சந்தோஷமா, நிம்மதியா இருந்தால் தானே நம்ம குடும்பத்தை இன்னும் அன்பா கவனிச்சுக்க முடியும். நம்ம முகம் வாடி இருந்தா வீடு எப்படி பிரகாசமா இருக்கும்? அதனால தான் சகி, நம்ம ஓயாத ஓட்டத்திற்கு நடுவிலேயும் எனக்காக நான் எப்படி நேரத்தை ஒதுக்குகிறேன்? என் மனசை எப்படி புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறேன்? அப்படின்னு நான் ஃபாலோ பண்ற ஒரு 5 எளிய ரகசியங்கள் உன்னோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். என்ன சகி? என்ன வீடியோக்குள்ள போகலாமா? ரகசியம் 1. உங்களை நீங்கள் கொண்டாடுங்க. செல்போன் நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு சகி. மற்றவங்க நம்ம சமையலை பாராட்ட மாட்டாங்களா? நம்ம வீட்டை இவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருக்கோமே, அதை யாராவது கவனிப்பாங்களான்னு ஒரு சின்ன ஏக்கம் நமக்குள்ள எப்பவும் இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை இன்னைக்கு சாப்பாடு பிரமாதம்னு சொல்லிட்டா, அன்னைக்கு முழுக்க அந்த சந்தோஷத்துல மிதப்போம். ஆனால் அவங்க சொல்லலைன்னா, அன்னைக்கு முழுக்க மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். இனிமே இந்த நாம ஏன் மற்றவங்க கிட்ட காத்துக்கிட்டு இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரு மேனேஜர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஷெஃப் மாதிரி செய்ய வேண்டிய வேலை என்று அத்தனையும் ஒவ்வொன்றாக நமக்கு பார்க்குறோம். எவ்வளவு கஷ்டப்படுறோம். நமக்கு நாமளே ஒரு சின்ன பூஸ்ட் கொடுத்துக்கிற கூடாதா? இன்னைக்கு நீங்க வச்ச ரசம் சூப்பரா வந்திருக்கா? உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, அடியே இன்னைக்கு ரசம் சும்மா அட்டகாசமா வந்திருக்கேடி. நீ நிஜமாவே ஒரு கைராசிக்காரி தான் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு ஐஸ் வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. நம்மளை நாமே நேசிக்க ஆரம்பிச்சாதான் சகி, மற்றவங்களை நம்மளே மதிக்கிறாங்களேங்கிறது அடுத்து மன வருத்தம் குறையும். உங்களுக்கான ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? இல்லை ஒரு சின்ன பூ வாங்கி தலையில வச்சுக்கிறதோ தப்பே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு? குடும்பத்துக்காக சேமிக்கணும்னு யோசிக்காதீங்க. குடும்பத்தோட அஸ்திவாரமே நீங்க தான். இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னா, உங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த சுய அன்பு ரொம்ப முக்கியம். கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது, உங்கள் முகத்துல இருக்க சுருக்கத்தையோ அல்லது கருவளத்தையோ பார்க்காதீங்க. எவ்வளவு பொறுப்புகளை தாங்குற அந்த முகத்துல இருக்கிற தன்னம்பிக்கையை பாருங்க. உங்களால முடியும். நீ சூப்பரா பண்ற அப்படின்னு தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே ரொம்ப அதிக நேசிக்க வேண்டிய முதல் ஆள் நீங்க தான். ரகசியம் 2. மனசை விட்டு பேசுங்க. லேட் இன் அவுட். நாம எல்லோருமே ஒரு நடமாடும் லாக்கர் மாதிரி ஆயிட்டோம் சகி. மனசுக்குள்ள 1000 கவலைகள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சொல்ல நினைச்சு வருந்தணுங்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்கோம். இது வெளியே சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ? இல்ல நம்ம கவலையை சொல்லி மத்தவங்களை சங்கடப்படுத்தணும் இப்படி நினைச்சு நம்ம மனசை ஒரு பாறாங்கல் மாதிரி மாத்திடுறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. குக்கர்ல ப்ரெஷர் அதிகமான விசில் வந்தே ஆகணும். இல்லைன்னா அது வெடிச்சிடும். நம்ம மனசும் அப்படித்தான். எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அது ஒரு கட்டத்துல கோபமாவோ அல்லது எரிச்சலாவோ நம்ம குடும்பத்து மேலே திரும்பிடும். அப்புறம் தேவையில்லாத சண்டைகள் தான் வரும். அதனால உங்களுக்குள்ளே ஒரு மனசாட்சி மாதிரி ஒருத்தரை வச்சுக்கோங்க. அது உங்களின் அம்மாவாக இருக்கலாம், சின்ன வயசுல இருந்து கூட வளர்ந்த தோழியாக இருக்கலாம், இல்ல உங்கள் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற கணவராக கூட இருக்கலாம். அவங்க கிட்ட அன்னன்னைக்கு நடக்கிற சின்ன சின்ன சங்கடங்களையோ இல்ல உங்களை காயப்படுத்தின ஒரு விஷயங்களையோ மனசை விட்டு பேசுங்க. இன்னைக்கு ஏனோ தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணி பேசுறது கிடைக்கிற அந்த மாதிரி நிம்மதி இருக்கே, அது உலகத்துல எந்த மருந்தாலையும் தர முடியாது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் மனசு ஒரு பஞ்சு மாதிரி லேசாகிடும். ஒருவேளை எனக்கு அப்படி பேசிக்கிற யாருமே இல்லைன்னு நினைச்சா, ஒரு நோட்டு புத்தகம் எடுங்க. உங்கள் மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுங்க.
உங்கள் கோபம், அழுகை, ஆசை எல்லாத்தையும் அந்த பேப்பரில் கொட்டி தீர்த்திடுங்க. எழுதி முடிச்சதும் அந்த பேப்பரை கிழிச்சு போடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது தெளிவு கிடைக்கும். மனசுல இருக்கிற ஒரு அழகான தோட்டம் செய்ய அதை குப்பை தொட்டியா மாத்தி எல்லாத்தையும் உள்ளே தேக்கி வைக்காதீங்க. அப்பப்போ பேசி மனசை திறந்தும் காற்றோட்டமா வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க நீங்க எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கீங்கன்னு. ரகசியம் 3. சின்ன குழந்தைய விளையாடிட்டு ஒரு பொம்மையை அவங்க போட்டாலோ இல்லை கணவன் ஆஃபீஸில் இருந்து வந்து ஒரு பேப்பரை தப்பாக வச்சாலும் நமக்கு உடனே கோபம் பொத்துக்கிட்டு வரும். அப்போதே க்ளீன் பண்ணவே அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கத்த ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க சகி. நம்ம வாழ்றது ஒரு வீடு, யாரோ வந்து பார்த்துட்டு போகிற மியூசியம் கிடையாது. வீடுன்னா அங்கே சில பொருட்கள் கலைஞ்சுதான் இருக்கும். குழந்தைங்க இருந்தால் அங்கே சத்து இருக்க தான் செய்யும். வீடு ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நம்ம போடுற எந்த எக்ஸ்ட்ரா உழைப்பும் தான் நம்ம மன அழுத்தத்தை அதிகமாக்குது. வீட்டை தொடச்சி தொடச்சி சுத்தம் பண்ணுறதுன்னு காட்டுற அக்கறை அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட உட்கார்ந்து பேசணுங்கிறது காட்டலை. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சகி. என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியாமல் நம்ம படுத்துட்டா அன்னைக்கு வீடு கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். அதுக்காக வான் இடிஞ்சு விழுந்துடாது. சரி போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை விட்டு கொடுத்து பழகுங்க. வீடு சுத்தமாக இருக்கிறத விட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் நிம்மதியாக சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் தான் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த பர்ஃபெக்ட் இல்லத்தரசியாக இருக்கிறங்கிறது கட்டாயம் தூக்கி போடுங்க. கொஞ்சம் இயல்பாக இருங்க. அந்த சின்ன சின்ன காகிதங்கள் தான் அந்த வீடு உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு அடையாளம். நிம்மதி முக்கியம், நீட்னஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ரகசியம் 4. இந்த 20 நிமிஷம் அது என்றாவது ஒரு டீ டைம் என்னைக்காவது எது 20 நிமிஷம் அதுக்கெல்லாம் எங்கே சகி நேரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, இந்த 20 நிமிஷம் தான் உங்களை நாள் முழுக்க ஒரு எனர்ஜி ஃபார்ம் மாதிரி ஓட வைக்கிற ரகசியம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோனை சார்ஜ் போடலைன்னா அது சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் மனசும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மற்றவங்களுக்காக உழைச்சிட்டு இருந்தால் நம்ம பேட்டரி சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அப்புறம் தான் நமக்கு தேவையில்லாத எரிச்சலோ சோர்வோ வரும். இதை எப்படி பண்ணலாம் தெரியுமா? எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் கஷ்டப்பட்டு சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். காலையில் எல்லோரும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு அமைதி நிலவும் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் ஃபோன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு பக்கம் அன்னைக்கு போகவே போகாதீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கப் காஃபியோ அல்லது டீயோ போடுங்க. அது ஆறி போகாத அவசர அவசரமாக குடிக்காமல் ரசித்து ஒவ்வொரு சிப்பாக குடிங்க. இல்லையா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழைய போட்டு சும்மா கண் மூடி உட்காருங்க. எதுவுமே வேணாம்னா அந்த 20 நிமிஷம் ஒரு குட்டி நடைப்பயிற்சி போங்க. அந்த நேரத்தில் சமையல் பற்றியோ மளிகை ஜாமான் லிஸ்ட் பற்றியோ யோசிக்கவே கூடாது. இந்த 20 நிமிஷம் நான் ஒரு இல்லத்தரசி இல்லை, நான் ஒரு அம்மா இல்லை, நான் யாருக்கும் மனைவியும் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இந்த சின்ன சின்ன இடைவெளி உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ரிஃப்ரெண்ட் பட்டன் மாதிரி அழுத்தி இருக்கும் சகி. இந்த ஒரு 20 நிமிடம் முடிஞ்சு நீங்கள் வேலைக்கு திரும்பும்போது பாருங்கள், ஒரு புது வேகம் உங்ககிட்ட இருக்கும். உலகமே தலைகீழாய் மாறினாலும் இந்த 20 நிமிஷத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கின நேரத்தை வேறு யாரும் உங்களுக்கு தரமாட்டாங்க. ரகசியம் 4. இயற்கையோடு கொஞ்சம் ரசிங்க. நம்ம எப்பவும் வீட்டுக்குள்ளேயே இந்த 4 சொத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம இல்லையா? சமையல் அறை, ஹால், பெட்ரூம் இதையே சுற்றி சுற்றி வர்றதுக்கு நம்ம மனசு ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி ஆகிடும். இதிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் இயற்கையோடு செலவிடணும். இயற்கையே அதுக்குன்னா என்ன ஊட்டி கொடைக்கானல்லாம் போக முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்கையிலேயே நம்ம வீடு வாசலையும் இருக்குது. சாயங்கால நேரத்தில் வேலையெல்லாம் முடித்து அப்படியே உங்கள் வீட்டு மாடிக்கோ அல்லது பால்கனிக்கோ போங்க. அந்த வானத்தை பாருங்கள், வீசும் காற்றை அப்படியே உங்கள் முகத்தில் வாங்குங்க. அந்த ஒரு நிமிஷம் வர்ற குளிர்ச்சி இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு மனசில் இருக்கிற அத்தனை சேட்டையும் தணிச்சிடும். உங்கள் வீட்டில் சின்னதாக 2 செடி தொட்டி கூட இருந்தால் போதும். அதுக்கு தண்ணி ஊற்றுனா புதுசாக வர்ற துளிர் பார்க்குறதுக்கும் அது மொட்டு மலர்ந்து ரசிக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. செடிகளோட பேசும் பொழுது நம்ம மனசு இருக்கிற பாரம் எல்லாம் காணாமல் போகும். இந்த பச்சை பசேல்னு இருக்கிற நிறத்தை பார்ப்பதற்கே நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வாங்க. அங்கே இருக்கிற பசங்க விளையாடுறது, மரங்கள் அசையுது, இதையெல்லாம் வேடிக்கை பாருங்க. நம்ம ஃபோன் திரையிலேயே பார்த்துட்டு இருக்கிற நம்ம கண்ணுக்கும் சமையல் புகையிலே கிடக்கிற நம்ம மூஞ்சிக்கும் இந்த வெளிக்காற்று ஒரு பெரிய வரப்பிரசாதம். இயற்கையில் ஒரு குணம் உண்டு சகி, அது நமக்கிடையே எதையும் எதிர்பார்க்காது, ஆனால் அமைதியையும் நிம்மதியும் அள்ளியா தரும். டென்ஷனான இருக்கிற நேரத்தில் சும்மா வெறும் காலில் மண்ணில்
புல்லுல நடக்க பாருங்க. உங்க உடம்புக்கு இருக்கிற சோர்வு அப்படியே இறங்குறதையே நீங்க உணரலாம். ஏன்னா சகோதரிகளே, நாம இவ்வளவு நேரம் பேசிய இந்த 5 விஷயங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனால் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை எவ்வளவோ அழகாக மாறும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க ஒரு இல்லத்தரசியோ, மத்தவங்களுக்காக உழைக்கிறவரா மட்டும் இல்லாம, ஒரு மகிழ்ச்சியான மனுஷியா வாழணுங்கிறது தான் இந்த தோழியோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் எது? இல்ல நீங்க இதுல எதை முதல்ல செய்ய போறீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. உங்கள் மனசுக்கு ஆறுதல் கொடுக்கிற நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை ஒரு தோழியின் குரல் என்ற முறையில் நான் கூறுகிறேன். அதையும் மறக்காமல் பாருங்க. நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி மனசு விட்டு பேசலாம். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த நிமிஷமே உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகள், ஏமாற்றங்கள், கவலைகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அப்படியே தூக்கி போடுங்க. அது ஒரு புது மனுஷிய, புது தெம்போட மகிழ்ச்சியா வாழ நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படி நீங்க நிஜமாவே தயாரா இருந்தா, "ஐ அம் ஹேப்பி வுமன்" அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஒருத்தரோட கமெண்ட்டையும் நான் ரொம்ப ஆவலா பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா, உங்கள் மனசு லேசாகி நீங்க மகிழ்ச்சியா இருந்தாலே தான் ஒரு சகோதரி எனக்கும் பெரிய சந்தோஷம். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாழுங்கள். அன்பை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. மகிழ்ச்சியா வாழுங்க. தேங்க் யூ.